உங்களுடைய பிசினஸ் கிரேசி தமிழச்சி சேனல் மூலமா டெவலப் பண்ணணுமா, ப்ரோமோட் பண்ணணுமா, கால் பண்ணுங்க 96 089 16 13 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பித்தளை, செம்பு, ஐம்பொன், கலசம், விக்கிரகம் இதெல்லாம் எல்லாமே மக்களுக்கு நேர்த்தியா ஆகமது இப்படி செய்யக்கூடிய தொழில் 1978 இருந்து ஆரம்பிச்சாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாண சீர்வரிசை ஜாமான், பித்தளை, எவர் சிலர், அலுமினியம், இரும்பு, மற்றபடி கிளாஸ்மெட்டிக் எல்லா ஜாமான் இருக்கு. அம்பாள் லட்சுமி வாசத்தோட உள்ள நடந்து வர்றாங்க. வீட்டில் இருந்தாவே இது லட்சுமி வாசம் தாங்க இருக்கும். அம்பாளோட வைரகிரீடம் சுவாமிக்கும் பொருந்தும், அம்பாளுக்கு பொருந்தும். இது 300 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்குங்க. அனைத்து மதத்தினரும் வாங்கக்கூடிய வகையில் எல்லா மதத்தினருக்கும் தேவையான அனைத்து பொருள்களும் இங்கே கிடைக்கும் நம்மகிட்ட. இது மின்சார மேலதாவம். இது ஸ்டார்டிங் 10 இன்ச்சிலேருந்து இருக்குது. இது நம்ம பார்க்குறது 15 இன்ச்சு. இது 8,000 ரூபாய் வரும். எல்லாமே நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம். நீங்கள் என்ன கேட்டிங்களாலும் அதே மாதிரி ஒரு போட்டா கொடுத்து செஞ்சாலும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் வாங்க, கலெக்ஷன்ஸை பாருங்கள். இல்லைன்னா வீடியோ கால் பண்ணுங்கள். அதுக்குன்னு செப்பரேட் பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ பார்சல் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். எந்த கண்ட்ரினாலும் சரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஜெயசிவா மெட்டல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுர வாசலுக்கு எகுத்தாப்புல அம்மன் சன்னதியில தான் இருக்கு. ஸோ அம்மன் சன்னதி அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த சைடு உங்களுக்கு 63 குரு பூஜை மடம் இருக்கு. 63 நியாயன்மார்கள் குரு பூஜை மடம் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு. இன்னும் எக்ஸாக்டா நிறைய பேருக்கு தெரியுற மாதிரி லேண்ட்மார்க் சொல்லணும்னா, இந்திரபிரஸ்தம்க்கு பக்கத்துல தான் ஜெயசிவா மெட்டல்ஸ், ஒரிஜினல் செட்டிநாடு பாத்திர கடை, காப்பர் பானை கடை நம்மளோட ஜெயசிவா மெட்டல்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. 1977 இருந்து பல வருஷம் பாரம்பரியமிக்க ஜெயசிவா மெட்டல்ஸ்ல இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஒரிஜினல் செட்டிநாடு பாத்திர கடையில இருந்தா நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லாவே என்னென்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஜை ஐட்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு சீர் கொடுக்க தேவையான ஐட்டம்ஸ்ல இருந்து அண்ட் சமையலுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வரைக்கும் அத்தனை விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இவங்க கடையை பாத்தீங்க அப்படின்னா, ஜெயசிவா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியறத விட காப்பர் பானை கடை அப்படின்னு சொன்னா மட்டும்தான் தெரியுமாங்க. அது ஏன் அப்படின்றதையும் நான் இப்ப காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஸோ இப்போ ஜெயசிவா மெட்டல்ஸை எதுக்காக பார்த்தீங்கன்னா காப்பர் பானை கடை அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, எப்போதுமே இங்கே இந்த மாதிரி பெரிய பானையில் மினரல் வாட்டர் ஊற்றி எப்போதுமே வழிப்போக்கர்கள் மற்றும் இங்கே வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, நடைப்போக்கு பாதையில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, கோவிலுக்கு வரக்கூடியவங்க, இந்த மாதிரி எல்லாருமே குடிக்கிறதுக்கு வசதியாக ஃபுல்லாகவே பியூரான காப்பர் பானையில் சுத்தமான மினரல் வாட்டர் ஊற்றி வச்சுருக்காங்கங்க. ஸோ இங்கே பாருங்கள், பானை கூட எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்றத. இதை டெய்லி வாஷ் பண்ணி டெய்லி மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக மெயினாக இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஃபுட் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனிக்கான ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் சர்வீஸ் எவ்வளோக்கு பண்ணுறாங்களோ அதோட இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டான சீப்பான ப்ரைஸில் சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே காத்துட்டே இருக்கு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. வணக்கம். நாங்கள் அம்மன் சன்னதியில் ஜெயசிவா 9 அம்மன் சன்னதி 63 நியாயன்மார் குரு பூஜை மடத்துக்கு எதிர்த்தாப்புல நாங்கள் கடை வச்சுருக்கோம். புதிய பூஜா ஜாமான் இறைவனுக்கு தொண்டுலியம் பண்ணுறதுக்காகவே ஆண்டவன் கொடுத்த அருளாசியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது போக இது எங்கள் ஐயா காலத்துலேருந்து நாங்கள் பற்ற தொழில் விஸ்வபிரமணே நமக அப்படின்னு நாங்கள் செட்டியார் சமூகத்தில் இருந்தாலும் சரி, விஸ்வபர்மாவோட சேர்ந்து நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். பற்ற தொழில் தான் எங்களுக்கு பூர்வீகம். 1978 முத நாங்கள் ஒரு கடைன்னு ஒன்று ஆரம்பித்து மக்களுக்கு தொண்டுலியம் பண்ணணும்னு ஒரு இடத்த காமிச்சோம். இந்த இடத்த எங்களுக்கு மீனாட்சி கொடுத்த இறைக்கொடையாக, சொக்கனார் கொடுத்த இறைக்கொடையாக நாங்கள் நினைக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் வர்ற அவங்களுக்கு கொடுக்குற கூலியை நாங்கள் எல்லாரும் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது உழவாரப்பணி எப்படி நடக்குதோ அதே மாதிரி நாங்கள் பித்தளை, செம்பு, ஐம்பொன், கலசம், விக்கிரகம் இதெல்லாம் எல்லாமே மக்களுக்கு நேர்த்தியாக ஆகம விதிப்படி எப்படி செய்யணுமோ அதே முறையில் செஞ்சு கொடுக்குறோம். கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு சரி, கோவிலுக்கு வீட்டுக்கு சரி, எல்லா விஷயங்கள்லையும் முறையான நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தாங்க எங்களுக்கு உண்மையான நேர்த்தியானது. எங்களுடைய எல்லா குத்து விளக்கு, கலசம், கோபுர கலசம், திருவாச்சி, செம்பு கவசம், வெள்ளி கவசம், தங்க கவசம் எல்லாமே நேர்த்தியாக ஆட்களை விஸ்வபர்மாக்களை வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு முறையான ஆகமது இப்படி செய்யக்கூடிய தொழில் 1978 ஆரம்பிச்சாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
தான் வாழ பிறரை கெடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழும் பொழுது பிறர் வாழவை தான் எங்களுடைய டைட்டிலு. இதுதான் எங்களுக்கு. எல்லாமே என்னுடைய அல்ல, எல்லாம் உன்னுடைய தான். அருளாலா அருணாச்சலா என்று இறைவன் சொன்ன திருநாமத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குறது பிரச்சனை. எங்களுடைய ஜாமான்ல இப்போ உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் என்னென்ன நாங்கள் இங்கே செஞ்சு உங்கள்கிட்ட நிறுவனத்தில் காமிக்கிறோம்னு பாருங்கள். அதை பூரா பாருங்கள். எல்லாமே நேர்த்தியாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். கல்யாண சீராட்டு எல்லா ஜாமானும், அலுமினியம், பித்தளை, இரும்பு, எவர் சில்வர் எல்லாமே இருக்கும். வாடிக்கையாளர்கள் கைராசியான ஸ்தாபனம், சிறப்பாக இருக்கும், வம்சாவளியாக இருக்கும். நாங்கள் சீர் கொடுக்கும் போதே பிள்ளைச்சங்கும் கொடுத்துருவோம். ஏன்னா கண்டிப்பாக வம்சாவளிக்கு அதுதான் இது. குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு என்ன வேணுமோ அதில் கூட செய்வோம். இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது லிங்கத்துக்கு உள்ள பானத்துக்கு மேலே, லிங்கத்துக்கு போகிற சிவனோட உள்ள முகத்தில் உள்ள பானம். இது அப்படியே கவர் பண்ணி ஐயாவை பூஜை பண்ணுறது. அதுக்கு அடுத்து உள்ள கரகச்செம்பு, அடுத்து ஊதுற சங்கு பூன் போட்டே வச்சுருக்கோம் நாங்கள். அடுத்து யானை, அலங்கார யானை, வெங்கல யானை, சங்கே முழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் இயற்கையாக நேச்சராக உள்ள சங்கு, உண்மையான சங்கு, கலப்படம்லாம் உண்மையான சங்கு, சங்க நாதம். இப்போ நீங்கள் ஓசையை பார்க்குறீங்க, அந்த சங்க நாதத்தோட ஓசையை கேட்குறீங்க. வெங்கலத்தினால ஊதுற சங்குங்க இதுங்க. நீங்கள் பார்க்குறது வெங்கலத்தால் ஊதுற சங்கு. இப்போ ஊதிக்கிட்டு இருக்காரு, ஒரு அடியார் ஊதிக்கிட்டு இருக்காரு. இது சங்கு இயற்கையான கடலில் விளையிற சங்குல வெங்கலத்தில் பூன் போட்டிருக்கோம், அலங்காரம் பண்ணிருக்கோம். வெங்கலத்தில் பண்ணுவோம். இடம்புரி சங்கு, இடம்புரி சங்குல ஆமாம், இது அபிஷேகம் பண்ணலாம். வலம்புரி சங்கு எங்கிட்ட இருக்கு, வாங்கிக்கலாம். அடுத்து பேலப்பெட்டி எடுத்துக்காம, பேலப்பெட்டி அந்த காலத்தில் மாங்கல்ய செப்புன்னு சொல்லுவாங்க, திருமாங்கல்ய செப்பு. இப்போ வெங்கலத்திலே பழைய காலம் ராஜாக்கள் காலத்தில் மாதிரி திருமாங்கல்ய செப்பு, ரவுண்ட் ஷேப்பு, சதுரம், வட்டம், சதுரம், 3 ரகத்துல வந்திருக்கு. இதுதான் முக்கிய, வாழ்க்கைக்கு முக்கியமானது. திருமாங்கல்ய செப்பு ரவுண்டு மாடல், சதுர மாடல், சிறுசு பெருசு 3. குபேரலட்சுமி தம்பதி சமூகமாக காட்சியளிக்கிறாங்க. குபேரலட்சுமி, கஜலட்சுமி 4 முனிவர்கள் காட்சியளிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி ஐயா. சிவலிங்கத்தில் ஐயா ஈசன் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து கணேசன், மாப்பிள்ளை டர்பன் கணேசன் மாப்பிள்ளை கோலத்தில் உட்காந்துருக்காரு, மாப்பிள்ளை கோலத்தில். அடுத்து அம்பாள், அம்மன் கருமாரியம்மன் நின்ற கோலம், அம்மன் கருமாரியம்மன் நின்ற கோலம், வெங்கலம். கற்பக விருட்ச மரம், இது வீட்டில் இருந்தாவே விசேஷம்ங்க. வீட்டில் கற்பக விருட்சமாக வளர்ம, பிள்ளையார்பட்டி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வமும் கற்பக விருட்சமாக வளர்ன்னு போட்டிருக்குவாங்க. கற்பக விருட்ச மரம் அதுதாங்க. சிவன் பார்வதி ரிஷப வாகனத்தில் தம்பதி சேர்ந்ததாக காட்சி அளிக்கிறாங்க. வெங்கலம் எல்லாமே தனியே வெங்கலம். விஸ்வகர்மாச்சு நேர்த்தியாக செய்கிறதுங்க. விஸ்வகர்மா. கலைவாணி சரஸ்வதி நவராத்திரியில் அவங்களுக்கு 3 நாள் இருக்கே, 3 நாள் சரஸ்வதி, கடைசி 3 நாள் அவங்களுக்கு தான். அலைமகளுக்கு 3 நாள், கலைமகளுக்கு 3 நாள், மலைமகளுக்கு 3 நாள். அந்த 3 நாள் உள்ள கலைவாணி சரஸ்வதி. இது நால்வரில் அப்பர் சம்பந்த திருஞான சம்பந்தம், நால்வர். அப்பர் சம்பந்த திருஞான சம்பந்தம் மாணிக்கர், இதில் நால்வரில் ஒருவர் ஐயா புத்தர், கௌதம புத்தர். புத்தம் சரணம் கச்சாமி. அரையிலிருந்து 3 அடி வரைக்கும் இருக்குங்க. ஆமாம், அரைன்னா ஒரு இப்போ ஒரு 600 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய்க்கு பாலா திரிபுர சுந்தரி. அம்பாள் பாலா குழந்தை உருவமாக காட்சி கொடுக்குறவங்க. பால திரிபுர சுந்தரி குழந்தை உருவம். பாலாம்பிகை, அம்பாள் பாலாம்பிகை. மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிற மகாலட்சுமி. அம்பாள் லட்சுமி வாசத்தோட உள்ளே நடந்து வர்றாங்க, வீட்டுக்குள்ளே நடந்து வர்றாங்க. இது சுமார் 2000 5000 ரூபா வரைக்கும் இருக்குங்க. வீட்டில் இருந்தாவே இது லட்சுமி வாசம் தாங்க இருக்கும். மகாலட்சுமி. அடுத்து அன்னபூர்ணி தாய், அன்னபூர்ணி தாய் அமர்ந்த கோலத்தில் நமக்கு பரிமாறுற மாதிரி இருக்குங்க. இதில் 100 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இருக்குங்க. வெங்கலத்தில் ஆன விற்கிறாங்க. அடுத்து சங்கு பூனில் உள்ளது சங்கு. இதில் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுங்க. சங்கு அபிஷேகம். இது 3 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. இது விளக்கு, அகல் விளக்கு, வெங்கல அகல் விளக்கு. இதில் நெய்தி உயர்த்தி
இதனா ரொம்ப விசேஷம்ங்க. வீட்டில் லட்சுமி வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். பசுவுங்கன்று கோமாதா, பசுவுங்கன்று கோமாதா, மகாலட்சுமி வாசத்துக்கு பசுவுங்கன்றோம். இப்போ பூரா அப்பார்ட்மெண்ட்ஸ் தானேங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பசுவுங்கன்ற வச்சு தான் கணபதி ஹோமம் பண்ணுற மாதிரி கோ பூஜையே நடத்துகிறாங்க. இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பசுவுங்கன்று ஏற்ற முடியுமா? அதனால் கோ பூஜை. இவங்க லட்சுமி வாசம் என்ன பசுவுங்கன்றுக்கு என்ன பவரோ அதே பவர் வந்து இந்த மகாலட்சுமிக்கு உண்டு. இது இருந்தாவே விசேஷம். அடுத்து ஐயா கருப்பன் சொல்ல மாட்டேன். இவர் வந்து சொல்ல மாட்டேன். கையில் இடது கையில் கதை இருந்தால் கருப்பணசாமி. இது 500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் இருக்குங்க. எடையை பொறுத்துங்க. வெங்கலத்தில் எல்லாமே இருக்குங்க ரகம். அடுத்து கிரீடங்கங்க. கிரீடம் சாமி கிரீடம் செம்பில் கோல்டு பாலிஸு. சுவாமி அம்பாள் கிரீடம், ராஜ கிரீடம் இருக்குது, ஆண்டாள் குண்டை இருக்குது, பாண்டியர் குண்டை, மீனாட்சி குண்டை, பாண்டியர் குண்டை. அந்த காலத்தில் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு பாண்டியர் வட்டில் 5 வட்டில் 4 வட்டில் தான் இருந்துச்சான், ஒரு வட்டில் இல்லையா. அதனால அவர்களுடைய தலப்பா பாண்டிய மன்னன் தலப்பாவே அது தீர்த்தத்துக்கு பிடிச்சதுனால அதுக்கு பாண்டியர் குண்டன்னு பேர் வந்தது ஐதீகம்ங்க. அதான் பாண்டியர் குண்ட கிரீடம்ங்க. இப்போ உங்கள்கிட்ட காமிச்சது ராஜமுடி வைர கிரீடம், அம்பாலோட வைர கிரீடம். சுவாமிக்கும் பொருந்தும் அம்பாளுக்கு பொருந்தும். இது 300 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்குங்க. நேர்த்தியாக செய்கிறவங்க விதிப்படி ஆகமதுப்படி செஞ்சு விடுங்க. இது செம்பொன் விக்கிரகம்ங்க. செம்பன் இடம்புரி விநாயகர், நிற்கிற விநாயகர். இதில் அரை அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இருக்கு உற்சவம் வர்றது. நின்ற விநாயகர் தான் உற்சவம் வருவாங்க. அம்பாள் வராகி அம்பாள், 8 கை வராகி, போர்ப்படை தளபதி. இவங்க தான் நவராத்திரியில் அம்பாள் தலைமையில் தான் அம்மா வந்து போர் ஆடுறதா ஒரு ஐதீகம். அதான் நவராத்திரிக்கு சப்த மாதாக்கள் இவங்க தான் விசேஷமான வராகி அம்மா. சப்த மாதாக்களில் வராகி அம்மா திருவாச்சியோட சிறுசு பெருசு. கோபுர கலசம் நீங்கள் பார்க்குறீங்க. கோபுர கலசம் இது 3 இன்ச்சிலேருந்து 3 அடி வரைக்கும் இப்போ கடையில் எங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஜெயசிவா அம்மன் சிலையில் ரெடியாகவே இருக்குது. 3 இன்ச்சிலேருந்து செம்பு பித்தளை பியூர் செம்புங்க. கலப்படம் இல்லாத செம்புங்க. செம்பு பியூர் செம்பு. அதே மாதிரி தாமரை செம்பு. இதில் தண்ணி குடித்தாவே ரொம்ப விசேஷம்ங்க. தண்ணீர் குடித்தாவே விசேஷம். வச்சுருந்து வெறும் வயிற்றில் 30 நாள் குடித்தோம்னா நமக்கு 1 மாதத்துலேயே தெரியும் நம்மளுடைய எந்த விதமான தொந்தரவு வந்தால் அது நீங்கிறோம். தண்ணி குடிக்கிறது செம்பு. ஜக்கு, வாட்டர் பாட்டிலு, காப்பர் குடம், காப்பர் பானை, பியூர் செம்பு, துட்டு, காசி எல்லாமே ஒரே பேர் தாங்க. துட்டுன்றது அந்த காலத்தில் துட்டுல தான் ராஜாக்கள் காலத்தில் போனாங்க. அதான் துட்டு பானைன்னு வந்தது. காசி பானை காசியில் தான் காசி செம்பு, காசி தீர்த்து எடுத்தாங்க. அதில் தான் அடைச்சி வரும். அதனால தான் காசி செம்புன்னு பேர், காசி பானைன்னு பேருங்க. தாமிரம்ன்றது நம்ம பேருங்க. தமிழ்நாட்டில் வீடு பாரம்பரியம் வந்து நம்ம பாரம்பரியம் பாதுகாக்க எல்லாமே நேர்த்தியாக உங்கள்கிட்ட வீடு வந்து சேருங்க. அடுத்து ஃப்ரை பேன் பித்தளை வெங்கலத்திலே வந்திருக்கு. வெங்கலத்திலே இப்போ பழைய நிலைக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே பழைய நிலைக்கு இப்போ வந்துட்டோம். எல்லாமே இரும்புக்கு வந்துட்டோம், வெங்கலத்துக்கு வந்துட்டோம், செம்புக்கு வந்துட்டோம். யூஸ் அண்ட் த்ரோ வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டோம். அப்படின்னு வெங்கலப்பானை சமைக்கிறது. வெங்கலப்பானை தனி ராஜமுந்திரியில் தயார் பண்ணி இங்கே வருதுங்க. ராஜமுந்திரி பானை வெங்கலப்பானை. அடுத்து வெங்கல வட்டில் அது தட்டிக்காம்பா வெங்கல வட்டில் அது தட்டிக்காம்பா மேலே கையில் வச்சு இதை அப்படியே சாப்பிடலாமுங்க. பால் வைக்கலாம், மோர் வைக்கலாம், கெடாது. தனி முறி கீழே போட்டால் உடஞ்சிடும். ஆனால் இதில் சாப்பிடலாம். பால் பழைய சோறை சாப்பிடலாமுங்க. முறி உடம்புக்கு நல்லது. வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. பால் வச்சு சாப்பிடலாம். இது விளக்கு, கும்பா விளக்கு அப்படியே நிறதீபம் அப்படியே ஏற்றுறது நல்லதுங்க. இது நெய்வேத்திய தட்டு, பிரசாத தட்டு. நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பிரசாத தட்டு உள்ள ஈயம்பூசி இருக்கும். நெய்வேத்தியம் எல்லா ஆலயங்கள்லையும் கண்டிப்பாக பிரசாதமாக நம்ம அன்னம் படைக்காமல் 3 வேளை சாப்பிடாம நம்ம எல்லாம் இருக்க முடியுதா? ஒரு வேளை சாப்பிடாம இருக்க முடியுதா? இறைவனுக்கு படைச்சு தான் நம்ம சாப்பிடணும். அது ஒரு ஐதீகம். அடுத்து கபாலம், சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும். இது அந்த காலத்து மாடலுங்க. மகாமுனீஸ்வரர் கையில் வச்சுருந்ததுங்க. கபால கிண்ணம்னு அம்பாள் கையில் இடது கையில் வச்சுருக்க பாருங்க. அந்த கபால கிண்ணம் தான் நீங்கள் பார்க்குறது. கபாலம் எல்லா உருவமும் அதில் இருக்குங்க. நந்தி, சூளம், சிவலிங்கம் எல்லாமே இருக்கும். பார்த்துக்குங்க. கெண்டி நீங்கள் கேரளா போனால் பார்க்கலாம். வீடுகளில் முன்னாடி கெண்டி இருக்கும். கெண்டியில் தண்ணீர் கையால் அலம்பிதான் ஜலத்தை வச்சு அலம்பிதான் உள்ளே போன்ற ஒரு ஐதீகம் அந்த கெண்டி. அடுத்து திருவாச்சி கையால் அலங்காரத்துக்கு. அஸ்தவாதம் இப்போ நவராத்திரிக்கு வீட்டிலே கொழு படைக்கிறான்.
அந்த கையால் அலங்காரத்துக்கு இதுதான் அம்பாளுக்கு 3 விதமாக பிரித்து ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு நாள் பண்ணுறது. திருவாச்சி பார்த்துங்க, திருவாச்சி, அம்மன் முகம், அம்மன் முகம், சிவனுக்கு போகிற நாகாபரணம், சிவனுக்கு போகிற நாகாபரணம். அடுத்து குண்டுமுடி, குண்டுமுடி திருப்பதி ஏழுமலையானுக்குள்ள குண்டுமுடி, வெங்கலத்திலே உள்ளதுங்க குண்டுமுடி. மரப்பாச்சி பொம்மை, மரப்பாச்சி பொம்மை, மரப்பாச்சி 3 இன்ச்சிலேருந்து 1 அடி வரைக்கும் இருக்குங்க. மரப்பாச்சி பொம்மை கொழுவுக்கு வைக்கிறதுக்கும் சரி, பிள்ளைகளுக்கு மருந்து உரசி முன்னாடி கொடுப்பாங்க, இப்போ நாங்கள் கொடுக்குறதில்ல. மரப்பாச்சி பொம்மை, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தட்டு மட்டும் இல்லை, வீடுகளில் நம்ம எப்படி குளிக்கிறோமோ அதே மாதிரி சுவாமி விக்கிரகங்கள் படைக்கிறவங்க அபிஷேகம் பண்ணி அப்படியே நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்றது நல்லதுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது நல்லதுங்க. இன்றைக்கி சனி மகா பிரதோஷம், அதனால் இந்த திருநாளில் நன்னாளில் சிவன் முகன் வாங்கி கோயிலுக்கு செலுத்துறதா நாங்கள் நேர்ந்துருந்தேன். அதை இன்றைக்கி தான் வாங்கி ஜெயசிவா மெட்டல் கடையில் இன்றைக்கி தான் நான் வாங்கி கோயிலுக்கு நான் காணிக்கை செலுத்துகிறேன். நான் 2 நாட்களாக கோயில் மதுரையில் உள்ள கடைகள்லாம் சுற்றி எங்கேயுமே கிடைக்கவில்லை. நேற்று தான் ஜெயசிவாஸ் கடையில் வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சு உடனே கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. கோவிலுக்கு தேவையான உண்டியல்கள்லாம் வந்து சின்ன சைஸ் 1 அடி சைஸில் இருந்து 10 அடி சைஸ் வரையிலும் கோவில் உண்டியல்லாம் இருக்குது சார். அது போக கோவிலுக்கு தேவையான விளக்குகள், குத்து விளக்குகள் எல்லாம் இருக்குது. கோவில் தேவையான திருவாச்சி சின்ன சைஸ்லேருந்து 1க்கு 1 சைஸ் சின்ன சைஸ்லேருந்து 5க்கு 5 சைஸ் வரைக்கும் எங்களுக்கு எல்லா சைஸ் திருவாச்சியும் கிடைக்குங்க. 3 விளக்கு திருவாச்சியும் இருக்குது அதில். அது போக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய கோபுர கலசங்கள் செம்பில், பித்தளையில் எல்லாத்துலேயும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான குத்து விளக்கு எல்லாமே இருக்குது. எவர் சில்வர் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், காப்பர் பானைகள், பானை குடம், பித்தளை பானை குடம், பொங்க பானை எல்லாமே இருக்குது. எவர் சில்வர் பாத்திரங்கள், இது பாத்திர கூடை, பாத்திர ஸ்டாண்டு, பாத்திரங்கள் இதில் சேந்தியில் தொங்க விட்டுக்கலாம், ஆணி அரைஞ்சி மாட்டி தொங்க விட்டுக்கலாம். அந்த மாதிரி அலுமினிய பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது, ரகவாரியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் ஆர்டர் செய்ய சொல்லி வாங்கி வச்சுருக்கோம் சார். கோவிலுக்கு தேவையான பொருட்கள் காப்பரில் பியூராக நேர்த்தியாக ஆகம விதிப்படி நேர்த்தியாக செஞ்சு கொடுக்குறோம் சார். எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க கஸ்டமரு, ரெகுலர் கஸ்டமர். நந்தி இன்னைக்கு சனி மகா பிரதோஷத்துக்காக படைக்கிறதுக்காக இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அன்றாட வீட்டு உபயோக பொருள் குக்கர், மிக்ஸி, கிரைண்டர், ஹாட் பாக்ஸு எல்லாமே இருக்குது சார் எங்கள்கிட்ட. இங்கே வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினருக்கும் தேவையான அனைத்து மதத்தினரும் வந்து வாங்கக்கூடிய வகையில் எல்லா மதத்தினருக்கும் தேவையான அனைத்து பொருள்களும் இங்கே கிடைக்கும் நம்மகிட்ட. இது வந்து சிலுவை பாருங்கள், சர்ச்சுக்கு இந்த மாதிரி விளக்குகள் வாங்கி வைப்பாங்க, அதுக்காக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த பெருமாள் கோயிலில் வச்சுருக்காங்க சங்கு சக்கரை விளக்கு, பெருமாள் கோயிலில் சங்கு சக்கரை விளக்கு வாங்கி வைக்கிறாங்க, அதுக்காக இந்த ஏற்பாடு இதை செஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் நிறையா இந்த சாமி பெட்டிகள், இதை அம்மன் கோயில்களில், முருகன் கோயிலெல்லாம் இந்த மயில் விளக்கு, அன்ன விளக்கு வைப்பாங்க. இது போக சாமி பெட்டி, கருப்பசாமி, சுடலை மாட சாமி, மதுரை வீரசாமி, இதுக்கெல்லாம் இந்த சாமி பெட்டி வாங்கி வைப்பாங்க சந்தன காப்புக்காக. இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து அணையா விளக்கு, அணையா விளக்குங்க. கோவில் வாசல்களில் முன்புறத்தில் முன்னாடி நிலப்படி முன்னாடி வச்சுருப்பாங்க அணையா விளக்குன்னு சொல்லி. 3000 ரூபாயிலேருந்து 15,000 வரைக்கும்னா உங்களுக்கு வந்து 3000ங்கிறது வந்து ஒரு அடி சைஸில் இருந்து 10 அடி சைஸ் வரைக்கும் செஞ்சு தருவோம், 10 அடி உயரம் வரைக்கும். எங்களுடைய கிளைகள் வந்து ஜெயதுர்காஸ், அதாவது காந்தி சிலைக்கு எதிர்த்தாப்புல கீழே சித்திரவீதியில் ஸ்ரீ குமரவிலாஸ், ஸ்ரீ ஜெயதுர்காஸ், பால்காவடி சேர்ந்து 2 பால்காவடி சேர்ந்து இது 3 கிளைகள் இருக்குது. ஜெயசிவால் அம்மன் சரியில் லட்சுமி 2ல் 1ல் வந்து ஸ்ரீ கற்பக ரேணுகா டோர் நம்பர் 15 ஸ்ரீ கற்பக ரேணுகா. இந்த கடையில் எல்லா ஐட்டம் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது? அணையா விளக்குன்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் நம்ம ஃபேன் போட்டாலும் அணையாமல் எரியறதுக்கு தான் இந்த அணையா விளக்கு. ஸ்டார்டிங் 250 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் இருக்குது. இது வந்து பைப்பர் கிளாஸ் ஸ்டீலு. இது செங்கோல், நம்ம கோயில் விசேஷங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நம்ம ஒரு பெரிய எம்எல்ஏ அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி. இது ஸ்டார்டிங் 2 அடியிலேருந்து
7 அடி வரைக்கும் இருக்குது. என்ன சைஸ்னாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம். இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 2000 இருக்குது. 2000 20,000 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் பிராஸ்லேயே இருக்குது, காப்பர்லேயே இருக்குது. பிள்ளையார் ஸ்டார்டிங் 6 இன்ச்சிலேருந்து இருக்குது. இது வந்து 1.5 அடி வரும். இது ஒரு கேஜ் வந்து 15 கேஜ் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும், அதாவது ஸ்டார்டிங் 250 நம்ம 10,000 வரைக்கும் கூட எடுக்கலாம். எவ்வளோ நம்ம எடுக்கிற மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. சைஸ் வாரியாக இருக்குது. இது கிருஷ்ணர் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆன்டிக் சார், நேச்சுரல் பீஸ். இது வந்து பாலிஷ். ஆமாம், இது மியூசிக் செட்டு பிள்ளையார். நம்ம வீடுகளில் ஷோரூமில் வைக்கலாம், ஒரு ஷோகேஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கலாம். இதே மாதிரி தான் இதுவும் இந்த அணையா விளக்கு. இது நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளே ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்படி ஸ்டாண்டிங் இப்படியும் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஃபிட்டிங் இப்படி ஃபிட்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து அதே மாதிரி தான் ஆண்டாள், இந்த மாதிரி மகாலட்சுமி, சரஸ்வதி, இது மீனாட்சி. இது 1 அடி வரும். இது நம்ம ஸ்டார்டிங் 3 இன்ச்சிலேருந்து இருக்குது சார். 3 இன்ச்சிலேருந்து எவ்வளோ ஹைட்டுனாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம். இது அதே மாதிரி சரஸ்வதி, விநாயகர், மகாலட்சுமி, ஐஸ்வர்யம். ஐயப்பன் படி நம்ம வீடுகளில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது. அந்த மாதிரி இது நடராஜர் 3 இன்ச்சிலேருந்து 2 அடி 3 அடி எவ்வளோ ஹைட்டுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது கோயில் வாசமலை விளக்கு. நம்ம கோயில் கருவறையில் முன்னாடி என்ட்ரன்ஸில் உள்ளது. முகப்பில் சைஸ் வாரியாக இருக்குது. 6 அடி 5 அடி 3 அடி எவ்வளோ ஹைட்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், அசம்பிளி பண்ணி தரலாம். இது வேலு சூளம். இது 3 அடி இருக்குது. இதில் 1 அடி இருக்குது, 2 அடி இருக்குது, 4 அடி 5 அடி சைஸ் வாரியாக இருக்குது. நம்ம என்னன்னா அசம்பிளி பண்ணி கொடுக்கலாம். சாமி அருவா நேர்த்திக்கடன் செலுத்துறது 1 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இருக்குது. இதோட சைஸ் வந்து 1.5 அடி சைஸ் வாரியாக இருக்குது. அதே மாதிரி மினிமம் 200 ரூபாயிலேருந்து இருக்குது ஸ்டார்டிங். அதிலே பிராஸ்லேயே இருக்குது. இது வால் 4 அடி வரும். ஆமாம், ஃபுல்லாக பிராஸ் 4500 ரூபா வரும். இது 4 அடி இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி சைஸ் வாரியாக இருக்குது. ஸ்டார்டிங் 1000 ரூபாயிலேருந்து நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற ரேட் வரும். இது காப்பர் வேல். இது 4 அடி இருக்குது. இதிலே சிறுசு பெருசெல்லாம் எல்லாமே இருக்குது சைஸ் வாரியாக. நம்மகிட்ட என்ன சொன்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம், அசம்பிளி பண்ணி தரலாம். இது வந்து சாமி இடுப்பு சலங்கை. நம்ம சாமி நேர்த்திக்கடன் செலுத்துறது, சாமிக்கு படைக்கிறது, அதே மாதிரி ஊதுறது. இது வந்து நம்ம கோயில் வாத்தியங்கள். இது வந்து அம்மன் முகம் சார். இதில் வந்து அலங்காரம் பண்ணுறது பிராஸ் தான் பியூரன். ஸ்டார்டிங் 250 ரூபாயில் இருக்குது. நம்ம 10,000 ரூபா 5000 ரூபா 1000 எல்லாமே இருக்குது. இது வந்து அம்மன் உடல் கவசம். இதில் வந்து அப்படியே ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அசம்பிளி பண்ணலாம். சிறுசுலேருந்து இருக்குது ஸ்டார்டிங். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கு 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. நம்மளோட அளவை பொறுத்து ரேட்டு வரும். இது சாமி திருவிழாக்களில் அந்த கிளுகிழப்பு நம்ம பெண் தெய்வத்துக்கு ஓந்தது. இது பூரா இது சாமியோட காதாபரணம். இதுவும் ஸ்டார்டிங் 500 ரூபாயிலேருந்து நம்ம எடுக்கிற அளவை பொறுத்த ரேட் இருக்குது. இது சாமிக்கு நம்ம அடிக்கிற மேளம் சேமதளம். இதுவும் அதே மாதிரி 100லேருந்து இருக்குது சைஸ் வாரியாக. இது நம்ம சிவலிங்கம் கவசம் அப்படியே. இது நம்ம பெரிய ஐயர்கள்லாம் நமக்கு மரியாதை செலுத்துறது, தேங்காவெல்லாம் வச்சு இதுதான் காலாஞ்சின்னு சொல்லுவாங்க. அதை மரியாதை செலுத்துறது. இது நம்ம பித்தளையிலே வாழைமரம் நம்ம வீடுகளில் வச்சு இது பண்ணிக்கலாம். இதுவும் ஸ்டார்டிங் 500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து ஸ்டார்டிங் ஒரு 6 இன்ச்சிலேருந்து இருக்குது. இது நம்ம வீட்டு இப்போ மாயில இதிலே பித்தளையிலே இப்போ வந்திருக்கு நம்மகிட்ட. இது ஸ்டார்டிங் 100 ரூபாயிலேருந்து இருக்குது. இது வெங்கல கும்பான்னு சொல்லி நம்ம வில்லேஜில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்.
மாவிளக்கு எல்லாமே இருக்குது. இது நம்ம கோபுர கலசம், கோல்டு டிப்பிங், இந்த மாதிரி டிசைன் வேலைப்பாடுகளும் கோபுர கலசத்தில் நம்ம பண்ணி தரலாம். இது நம்ம வீணை, கை வேலை தான், ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல்லாக அலங்காரத்துக்கு, இந்த கொலு சரஸ்வதி பூஜை எல்லா பூஜையும் அலங்காரம் பண்ணுறது. இது ஆமை ஸ்டாண்டு, சங்கு வைக்கலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிரீடம், கல் வெள்ளி மாதிரி கிரீடம், இதுலேயே சைஸ் வரையாக இருக்குது, சிறுசு பெருசு எல்லாமே இருக்குது. இது ஸ்டார்டிங் 700ரூவாலேருந்து இருக்குது, நம்ம எடுக்கிற மெட்டீரியலை பொறுத்து இருக்க ரேட்டு. இது நம்ம அந்த காலத்தில் வெத்தலை பெட்டின்னு சொல்லுவாங்க, பிராஸில் இருக்குது, ஸ்டீலே இருக்குது. இது சிவலிங்கம், ஸ்டார்டிங் 100ரூபாலேருந்து இருக்குது நம்ம சைஸ் வரையாக. இது 5 இன்ச்சு வரும், இது 1500ரூபா வருது. அதே மாதிரி சூளம், பீட சூளம், சாய்பாபா, மியூசிக் செட்டு, கீழே அடுக்கு பானை, தவுளங்கிருஷ்ணன், இது வெங்கல செம்பு, சிறுசுலேருந்து இருக்குது ஸ்ட்ரைட் சைஸ் வரையா. மாட்டு வண்டி, மான், ஜீப்பு, யானை, சிங்கம், குதிரை, ரிஷபம், இது பூராமே ஷோகேஸ் ஐட்டம் தான். ஸ்டார்டிங் உங்களுக்கு 200ரூபாலேருந்து கிடைக்கும், நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து ரேட்டு. இது கிருஷ்ணர், வராகி, மகாலட்சுமி, சரஸ்வதி, சாய்பாபா, இந்த மாதிரி எல்லா தெய்வங்கள் இருக்குது. வேண்ட மாடல் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் 3 இன்ச்சிலேருந்து இருக்குது. புத்தர், சாய்பாபா, ரங்கநாதர், சிவலிங்கம், குபேரலட்சுமி, பாலாம்பிகா, கருமாரியம்மன், நடராஜர், திருப்பதி, எல்லா தெய்வங்கள் இருக்குது. அதே மாதிரி சைஸ் வரைய கருப்புசாமி. ரேஞ்சு 3 இன்ச்சிலேருந்து இருக்குது. ரேட்டு ஒரு 200ரூபா ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது சைஸ் வரையா. இது குலவிளக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம தயார் பண்ணுறோம் சொந்தமாக. இதோட ரேட்டு 400ரூபா வரும், 4 இன்ச்சு இருக்கும். அதேமாதிரி பாவை விளக்குன்னு சொல்லி, பாவை விளக்கு இது 1 அடி வரும், 3000 ரூபா வரும். இதுலேயே ஸ்டார்டிங் 3 இன்ச்சிலேருந்து இருக்குது, 500ரூபாலேருந்து இருக்குது ஸ்டார்டிங்கு. என்ன தேவைகளோ எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் மாட்டுறது. இது அஷ்டலட்சுமி விளக்கு. 8 மகாலட்சுமி இருப்பாங்க, நடுவில் விநாயகர் இருப்பாங்க, இது 2 பக்கமும் அன்னம் இருக்கும். இது ஸ்டார்டிங் இது ஒரு 700 வருது. இதில் ஸ்டார்டிங் 100ரூபாலேருந்து இருக்குது, நம்ம எடுக்கிற டிசைனை பொறுத்து அளவு பொறுத்து இருக்குது. இது வாஸ்து உருளி, எல்லா வீடுகள்லையும் நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். 2 பக்கம் யானை வரும், பூ டிசைனுங்கள், பூ போட்டு வைக்கலாம். இது பசுங்கன்று, கோமாதா, எல்லா மும்மூர்த்திகளும் இதில் அடங்கியிருப்பாங்க. அதனால தான் இது பசுங்கன்று. நம்ம மாதிரி பூஜை பண்ண முடியாது, எல்லா வீடுகளையும் பூஜை ரூம்லேயும் கண்டிப்பாக பசுங்கன்றை வைக்கலாம், சிறப்பாக இருக்கும். இது மகாலட்சுமி, இது விநாயகர். அதே மாதிரி சைஸ் வரையாக இருக்குது, சிறுசுலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே இருக்குது. இது சரஸ்வதி, இது 1 அடி இருக்குது, இது 7000 ரூபா வரும். இதே மாதிரி 3 இன்ச்சிலேருந்து இருக்குது நம்மகிட்ட. இது துர்க்கை அம்மன், இது 1 அடி ஹைட் வரும். இதே மாதிரி அதுவும் இருக்குது, 6 இன்ச்சிலேருந்து ஸ்டார்டிங் 6 இன்ச்சிலேருந்து இருக்குது. இது தேவி கருமாரி அம்மன் திருவாச்சி வச்சுருக்கு, திருவாச்சி இல்லாமல் இருக்குது, பீடம் தனியாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வெரைட்டிஸ் இருக்குது. இது ஜடாரி, நம்ம பெருமாள் கோயிலில் போனால் பார்க்கலாம், நீங்கள் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது சிவலிங்கம், சின்னதாக 6 இன்ச்சு வரும் சைஸு. இதுலேயும் அதே மாதிரி ஸ்டார்டிங் 1 இன்ச்சிலேருந்து இருக்குது நம்மகிட்ட. இது கரகச்செம்பு, நம்ம தெய்வங்களை நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லா தெய்வங்களும் இதில் கரகச்செம்பு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது குலவிளக்குன்னு சொல்லி பிரதோஷ விளக்குன்னு சொல்லுவாங்க. சிவலிங்கம், நடுவில் நந்தி வரும். இது 700 வரும். அதே மாதிரி முருகன்,
சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது அதே மாதிரி விநாயகர் 4 இன்ச்சு 6 இன்ச்சு எல்லாமே இருக்குது. இது தட்சிணாமூர்த்தி, இது 9 இன்ச்சு வரும். அதிலே சிறுசு பெருசு எல்லாமே இருக்குது. இது கருமாரி அம்மன், இது 5 இன்ச்சு இருக்குது. இதுவும் ஒரு 1000 ரூபாயில் இந்த ஸ்டார்டிங் இருந்திருக்கு. இது குபேரலட்சுமி, சிறுசு பெருசு 2 சைஸ் இருக்குது. இது வந்து சோட அலங்காரம் சொல்லுவாங்க. கொடை, கொடி, சுருட்டி, சந்திரன், சூரியன், கொடி, விசிறி 7 இது இருக்கும். எல்லா கோயிலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது அதே மாதிரி அன்னபூர்ணி, திருவாச்சி வச்சுருக்கு. இது திருவாச்சி இல்லாமல் இருக்குது சும்மாலாம். இது ராதை கிருஷ்ணன் 5 இன்ச்சு வரும். சிறுசு பெருசு எல்லாமே இருக்குது. இது கற்பக விருட்சக மரம், நம்ம பூஜை வைக்கிறது நமக்கு சிறப்பு. நம்ம பார்த்த பசங்கன்ற இது ஒரு மாடல் பிளெயினாக இருக்கும். இது நம்ம சாமிக்கு வைக்கிற டர்பன். இதிலே சைஸ் வரையாக இருக்குது. 1 இன்ச்சிலேருந்து நம்ம 5-6 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ராமர் செட்டு. இது ஒட்டகம் 1 அடி இருக்கும். இது ஒரு கேஜ் வந்து ஒரு 7 கேஜ் வரும். இது குபேரன். இது சாமிக்கு வெஞ்சாமரம் சொல்லி நம்ம இறைவனுக்கு எல்லாத்துக்கும் காட்டுறது. வெஞ்சாமரம் இந்த மாதிரி இதை சோட தீபம் சொல்லுவாங்க. நந்தி, மூசிகம், ஆஞ்சநேயர், மலை தீபம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் 108 தீபங்கள் இருக்குது இதில். இது நாகதீபம். இது அஷ்டபாதம். நம்ம கொலு இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வச்சு திண்டு கட்டி அலங்காரம் பண்ணுறது. இது 5 விக்கிரகம்னு சொல்லுவாங்க. இது வந்து முருகன், திருச்செந்தூர் முருகன் 4 கை இருக்கும். இது வராகி அம்மன் 1.5 அடி வரும். இவர் விநாயகர் 1 அடி வருவார். இது நடராஜர், இது 2 அடி இருக்குது. எல்லாமே நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம். நீங்கள் என்ன கேட்டிங்களாலும் அதே மாதிரி ஒரு போட்டா கொடுத்து செஞ்சாலும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். இது முனீஸ்வரர், மதுரை வீரன், முருகன். இது கோபுர கலசம். ஸ்டார்டிங் சிறுசுலேருந்து எவ்வளோலாம் பெருசு இருக்குது. 3 இன்ச்சிலேருந்து 9 இருக்கும். வெங்கலம் வார்ப்பிலே செய்கிறது. ஃபுல் அண்ட் வெயிட்டாக இருக்கும். போலாக இருக்காது. பிரித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது விபூதி கொப்பரை. நம்ம கோயிலில் எல்லாமே வைக்கிற விபூதி கொப்பரை இதுக்கு பேர். பஞ்சபூதங்களும் இதில் இருக்கும். சிவலிங்கம், சூலம், முனிவர், நந்தி, நாகர் எல்லாமே இருக்கும். இது நம்ம கால் சலங்குன்னு சொல்லி நம்ம கோயில் பரதநாட்டியம் யூஸ் பண்ணிக்கலாம். கோயில் கருப்பு சாமி அந்த மாதிரி ஆடுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கோயில் சாமி சாட்டை, கருப்பு சாமி கோயில், நேர்த்திக்கடை எல்லாமே செலுத்துவாங்க. இது வந்து ஸ்டார்டிங் 50 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது, 150 ரூபாயில் இருக்குது. இது வந்து 4 அடி வரும். இதிலே ஸ்டார்டிங் 1 அடியிலேருந்து இருக்குது நம்மகிட்ட. இது வந்து உடுக்க மரத்தில் இருக்குது, வெங்கலத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது நம்மகிட்ட. வீட்டு வாசலில் வைக்கிறது முன்னாடி கஜலட்சுமி சொல்லி தகடு, இதுக்கு பேர் பார்வத்தகடுன்னு சொல்லுவாங்க. இதில் அதே மாதிரி சைஸ் வரையாக இருக்குது. 6 இன்ச்சிலேருந்து நம்ம 6 அடி எவ்வளோ ஹைட்டு சொல்கிறீங்களோ அசம்பிளி பண்ணி தரலாம், ரெடி பண்ணி தரலாம். இது வந்து தண்ணி பானை, தண்ணி குடம், இந்த மாதிரி தெக்குலூர் பானை எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். சீர்வார்த்தை எல்லாமே நம்ம கடையில் இருக்குது. இதோட விலை வந்து கல்யாண தேவையான அனைத்து ஜாமானும் நம்மகிட்ட இருக்குது. சில்வராக இருக்கட்டும், பித்தளையாக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், எதுனாலும் சரி எல்லாமே நம்ம கடையில் இருக்குது. இதிலே சிறுசு பெருசு செம்பு பானை, தெக்குலூர் பானை, எல்லா பானையும் நம்மகிட்ட இருக்குது. ஈஸ்வரர் இவர் நரசிம்மர் வந்துட்டு ரொம்ப உக்ரமாயிட்டப்போ சரபேஸ்வரர்கிட்ட போயிட்டு சிவன்கிட்ட போய் தேவர்கள்லாம் முறையிட்டாங்க. அப்போது சிவன் சரபேஸ்வரர் ரூபம் எடுத்து நரசிம்மரை வந்துட்டு வதம் பண்ணார். நரசிம்மர் சிலை இருக்கும். ஆமாம், இவர் கும்புறது வந்து ரொம்ப 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 சிறப்பு. இவங்க காமாட்சி அம்மன். இது எல்லாமே பஞ்சலோக சிலைகள். இது வந்து மின்சார மேலதாவம். இது வந்து ஸ்டார்டிங் 10 இன்ச்சிலேருந்து இருக்குது. இது நம்ம பார்க்குறது வந்து 15 இன்ச்சு. இது வந்து 8000 ரூபாய் வரும். இதிலே ஸ்டார்டிங் 5000 ரூபாலேருந்து இருக்குது. நம்ம 5000 ரூபாலேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. இது கொட்டு, மணி, சேகண்டி 3மே 1/1 அசம்பிளி ஆகும். இது வந்து 15 இருக்கும். இதிலே 10 இன்ச்சு இருக்குது, 12 இன்ச்சு இருக்குது, 18 இருக்குது, 21, 24, மொத்தம் 5 சைஸ் இருக்குது. இது 15 இன்ச்சு. இது வந்து 8000 ரூபாய் வரும்.
இது வந்து பித்தளை கெதை. இது வந்து 3 அடி வரும். இதில் வந்து 1/2 அடியிலேருந்து இருக்குது நம்மகிட்ட. இது வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு, ஒரு முனீஸ்வரருக்கு, கருப்பனுக்கு இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. இதோட ஸ்டார்டிங் விலை வந்து 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. இது வெரைட்டிஸ் டிசைன், இது நகாஸ் ஒர்க்கு டிசைன் போட்டு இருக்குது. அங்கே ஒன்று மாடல் அந்த இருக்கு பாருங்கள், டிசைன் ஒர்க்கு. 2 அடி வரும். அதில் 1 அடியில் இருக்குது, 3 அடி இருக்குது. இது போக நம்ம சொன்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம், சைஸ் பெருசுனாலும். இது வந்து கருமாரி அம்மன், சைஸ் வந்து 2 இன்ச்சு இருக்கும், வெறும் 70 ரூபா. இது வந்து முருகன், இது 2.5 இன்ச்சு இருக்கும், இது 70 ரூபா ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. இது ஐயப்பன் 2.5 இன்ச்சு இருக்கும், 100 ரூபா வரும். இந்த மாதிரி சைஸ் வரையா ஸ்டார்டிங் மாதிரி இருக்குது. இது சிறிசக்கரம், இது வந்து ஸ்டார்டிங் 70 ரூபா வரும். இது மதுரை வீரன், இது வந்து உங்களுக்கு 120 ரூபா வரும். இது பெருமாள் 150 ரூபா வரும். இது ஆண்டாள் 350 ரூபா வரும். இதில் மீனாட்சி 400 ரூபா வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸை பொறுத்து ரேட் இருக்குது. 6 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 9 இன்ச்சு. இது முருகன் 2500 ரூபா வரும். உங்களுக்கு ஒரு 10 இன்ச்சு இருக்கும். இது ஐயப்பன், சிவகாமி, மகாலட்சுமி, காயத்ரி சிலைன்னு சொல்லி, காயத்ரி, காளி, மயான காளின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது நம்ம சாமி கொடை. இது வந்து 12 பரம்புன்னு சொல்லுவாங்க. இதிலே சிறுசு இருக்குது, இது மீடியமான சைஸு, இதிலே பெருசும் இருக்குது. இது ஸ்டார்டிங் விலை வந்து 1700 ரூபாயிலேருந்து இருக்குது. துணி கொடை வளைஜால்ரா வரும். இந்த பாசி வச்ச ரேட்டு கம்மியாக வரும், அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து வளைஜால்ரான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு. சுவாமி கண்ணாடி நம்ம கருவறையில் பின்னாடி விளக்கு வச்சு, இல்லை இதில் ஒரு விளக்கு வச்சு இது பண்ணுவாங்க. இது வந்து 14 இன்ச்சு இருக்குது, 10 இன்ச்சிலேருந்து இருக்குது. சைஸ் வாரியாக உங்களுக்கு 36 இன்ச்சு வரைக்கும் ரெடி பண்ணி தரலாம். ரெடியாகவே இருக்குது நம்மகிட்ட. 250 ரூபாலேருந்து இருக்குது. சார், இப்போது நிறைய சிலைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம், நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து வெண்கலத்தில் காமிச்சிங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா செம்பில் காமிச்சிங்க. எல்லாமே வந்து 100% பியூராக இருக்குமா? 100% பியூர் தான் மேடம். வெண்கலம் சரி, செம்பொன், ஐம்பொன்னும் சரி, காப்பரும் சரி, 100% பியூர் தான். இது போக நீங்கள் ஆன்லைனில் எதுனாலும் சரி, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பக்காவாக பேக் பண்ணி நீ ஒரு பிக்சர் அனுப்புவோம். நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே பண்ணி பக்காவாக பேக்கிங் பண்ணி நாங்களே சர்வீஸ் பண்ணிடுவோம், கொரியர் சர்வீஸ் பண்ணி. ஆன்லைன் சர்வீஸை பக்காவாக பண்ணி தருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வீடியோ காலிங் மூலமாக நிறைய சூஸ் பண்ணுறது அப்படின்னா வீடியோ காலிங் ஆப்ஷன் இருக்கா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ விநாயகர் சிலையிலே சைஸ் வைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த சைஸ் வேணாம், இந்த சைஸ் ஃபோட்டோ அனுப்புங்க, இந்த மாடல் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் பக்காவாக அனுப்பிடுவீங்களா? பண்ணுவோம். சைஸ் வேறு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆள் இருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. என்ன நீ கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் செஞ்சு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு கடையோட முக்கியமான தேவையை கஸ்டமர்ஸ்க்கு. எல்லாமே வந்து முகம் சுளிக்காமல் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சூப்பரான ஷாப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஐட்டம்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்னும் கடல் மாதிரி குமிஞ்சு போய் கிடக்குங்க, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த வீடியோலேயே வந்து நிறைய நம்ம காமிச்சிட்டோம். அந்த நிறைய காமிச்சதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கடையோட ஒரு 20-30% கலெக்ஷன் மட்டும்தான். இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போது கடைசியாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிற நபர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 100% பொருள் வந்து கேரண்டியாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கன்ஃபார்மாக தைரியமாக எதனாலும் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம், ரிசீவ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பேக்கிங் பக்காவாக இருக்கும், டேமேஜ் வராது, பக்காவாக பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்போம், ஆன்லைனும் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் காட்டிலையும் மக்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது விலை தான். விலை வந்து நம்ம நிறைய இதுக்கு மென்ஷன் பண்ணோம், சில இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட நீங்கள் வந்து என்ன மாதிரியான விலைக்கு எடுப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு 5 கிலோ அண்டா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கிலோ கணக்கில் வந்து ஹோல்சேல் ரேட் போட்டு கொடுப்பீங்களா, இல்லை வந்து ரீட்டைல் ரேட் போட்டு கொடுப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நேரில் வரவங்களுக்கும் சரி, இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, விலை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணி கொடுக்குறீங்க? ஹோல்சேல் ரேட்டு தான் போடுவோம். வியாபாரி என்ன ரேட்டு ஹோல்சேல் அதே ரேட்டு தான். நம்ம என்ன நீங்கள் கஸ்டமராக சரி வியாபாரினாலும் சரி ஒரே ரேட்டு தான், கரெக்ட் ரேட்டாக இருக்கும். நம்ம என்ன கேட்குறீங்கனாலும் அதை பண்ணி கொடுப்போம், ரேட்டு கரெக்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்காது. அடுத்த கடையோட நம்ம கடையில் கண்டிப்பாக 10% ஒரு 10 ரூபா விலை கம்மியாக தான் இருக்கும். இப்போது இந்த கடையோட ஓனர்கிட்டையும் சில விஷயங்கள் வந்து கேட்கலாம். மேடம், இப்போ வந்து அந்த அண்ணா சொன்னாங்க வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரேட்டு தான், ரீட்டைலருக்கும் ஒரே ரேட்டு தான் அப்படின்னு. அப்போ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு விஷயம் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வியாபாரிகள் யாராவது பார்த்தா கமெண்ட்டில் கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க?
இப்போ ரீசெல்லர்ஸ்க்குன்னு நாங்கள் செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸில் ரெகுலராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ரெகுலராக பல்க் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரீசெல்லர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அதுலேயும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஆட் ஆகிட்டிங்கனாலே உங்களோட ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டை காட்டிலும் ஒரு நல்ல ப்ரைஸிங் ரேஞ்சு எங்களால் பண்ணி தர முடியும். ஏன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அப்போ வந்து உற்பத்தி விலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெலர்ஸ்க்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. ரீசெலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போதே வந்து இப்போ நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் வியாபாரிகள் யாராவது எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து உற்பத்தி விலை மேனுஃபேக்சரிங் ரேட்டு தான் பண்ணி கொடுப்பாங்க, அப்படி தானே சொல்கிறேன்? டெஃபினட்டாக மேனுஃபேக்சரிங் ரேட்டு தான். ஓகே மேடம், இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் வியூவாக கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபைனல் வியூவாக நீங்கள் எல்லா கடைக்கும் போங்க, ப்ரைஸிங்ஸை கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் கால் பண்ண அடுத்த நிமிஷம் வந்துட்டு டோர் டெலிவரி பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பார்சல் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எந்த கண்ட்ரினாலும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாங்க, கலெக்ஷன்ஸை பாருங்கள். இல்லைன்னா வீடியோ கால் பண்ணுங்கள், அதுக்குன்னு செப்பரேட் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும். நல்லா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அம்மன் சன்னதி ஜெயசிவா கடை எங்கே இருக்குன்னா 63 நாயன்மார் கடை மடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதோட பிரான்ச்சஸ் ஜெயதுர்கா மற்றும் குமரவிலாஸ். ஜெயதுர்கா ஈஸ்ட் டவர் ஆப்போசிட்டில் காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே பூஜை சாமான்கள் மற்றும் சீர்வரிசை பாத்திரங்கள் அவைலபிளாக இருக்குது. குமரவிலாஸ் அலுமினிய பாத்திர கடை, அலுமினியம் மற்றும் இரும்பு மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. குமரவிலாஸ் பால்காவடி சந்து காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் பால்காவடி சந்துன்னு இருக்குது. அந்த சந்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உள்ள குமரவிலாஸ் பாத்திர கடை இருக்குது. அங்கே நீங்கள் பூஜை சாமான்கள் பார்க்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்கலாம். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சீர்வரிசைக்கான சாமான்கள் எல்லாமே நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் கீழவாசல் வந்தீங்கன்னா லக்ஷ்மிபுரம் 1வது தெருவில் கற்பக ரேணுகா பிரான்ச் இருக்குது. நம்ம பிரான்ச் தான் அதுவும். அங்கே வந்துட்டு நீங்கள் பூஜை சாமான்கள் மற்றும் சீர்வரிசை சாமான்கள் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். கற்பக ரேணுகா 2 வந்தீங்கன்னா அங்கேயும் லக்ஷ்மிபுரம் 2வது தெருவில் அது இருக்குது. அங்கேயும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல பூஜை சாமான்களும் அவைலபிளாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் அவைலபிளாக இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிரேசி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து இவங்களோட கலெக்ஷன்ஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி சூப்பரான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க. பை.
வீரன், பிள்ளையார், சிவகாமி, காமாட்சி, சரஸ்வதி, நவராத்திரி அலங்காரத்துக்குள்ள சரஸ்வதி, மாதாங்கி, மாதங்கி, நடராஜர், சக்கர் தல்வார், நரசிம்மர், ஐயப்பன், லக்ஷ்மி, சுத்தி சிவலிங்கம், நந்தி, நால்வர் செட், அகத்தியர், கிருஷ்ணர், வராகி, குருவாயூரப்பர், பஞ்சலோகம், பிள்ளையார், உச்சிஷ்ட கணபதி, பால திரிபுர சுந்தரி,